தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு CN அண்ணாதுரை அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் ஈஸ்வரப்பன் அவர்களே, சகோதரர் எபினேசர் அவர்களே, சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, சகோதரர் சம்பத் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட மாநில மாநகரங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் துவங்குவதற்கு முன்பே இளைஞரணியை துவக்கி வைத்தவர் நம்முடைய தலைவர். அதேபோல கழகத்தில் பல அணிகள் இருந்தாலும் அதில் முதல் அணி நம்முடைய இளைஞரணி என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அதை நாம் நிரூபித்தும் காட்டியிருக்கின்றோம். சேலத்தில் நம்முடைய இளைஞரணி 2வது மாநில மாநாட்டை சென்ற டிசம்பர் மாதம் நடத்தி அதையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடு நடத்தி காட்டிய உங்கள் அனைவருக்கும், அந்த மாநாட்டின் வெற்றிக்காக உழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நான் ஏற்கனவே நன்றி சொல்லியிருந்தாலும் மீண்டும் இன்றைக்கு இந்த 45வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் நான் மட்டுமல்ல நீங்களும் ஈடுபட்டீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 6 முறை 7 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். இதுவரை எந்த முறையும் இல்லாத அளவுக்கு எப்படியாவது ஒரு 2 சீட்டு 3 சீட்டாவது ஜெயிச்சிருவோன்ற அந்த நம்பிக்கையில் வந்தார். நான் போய் சொன்னேன், நீங்கள் 6 முறை இல்லை 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் தலைவரையும் சமூக நீதியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அதை நிரூபித்து காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு 40க்கு 40 தொகுதி வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய இளைஞரணியின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மாநில துணை செயலாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இந்த முறை ஈரோட்டில் சென்ற முறை அவருக்கு தவறிவிட்டது சட்டமன்ற தேர்தலின் பொழுது. அப்பொழுதே நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன். இந்த முறை அவருக்கு அந்த போட்டியிடுகின்ற வாய்ப்பு கிடைத்து கிட்டத்தட்ட 2,35,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் நம்முடைய மாநில துணை செயலாளர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த இளைஞரணி கூட்டம் தன்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றது. டெல்லிக்கு போடுறதுனால இளைஞரணி பணிகளை மறந்துவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்போ என்கிட்ட பர்மிஷன் கேட்டார், ஆனால் நாளைக்கு டெல்லிக்கு கிளம்புறேன், வரத்துக்கு 20 நாள் ஆகும் அப்படின்னு. டெல்லிக்கு சென்றாலும் இளைஞரணி பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதேபோல் திரு அண்ணாதுரை CN அண்ணாதுரை அவர்களும் இந்த முறை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே டெல்லிக்கு சென்றாலும் இந்த நேரத்தில் இன்னொரு நன்றியும் சொல்லியாக வேண்டும். விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி, அதற்கும் நாம் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி நம்முடைய பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டோம். நான் 2 நாட்கள் விக்கிரவாண்டியிலே சுற்றி சுற்றி என்னுடைய தேர்தல் பணியில் ஈடுபட்டேன். என்னை விட அதிகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நீங்கள்லாம் கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாட்கள் விக்கிரவாண்டியிலே போய் தங்கி உங்களுடைய தேர்தல் பணிகளை நீங்கள் ஆற்றிருக்கிறீர்கள். ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களும் வர சொல்லி அவங்களுடைய மினிட் புக்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கிறீங்க, இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது 99% பேர், உங்களில் பல பேர், இன்னும் சொல்லப்போனால் உங்களில் அத்தனை பேருமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் தேர்தல் பணியை ஆற்றிருக்கிறீங்க. அதை கேட்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. எனவே அந்த தேர்தல் வெற்றியிலுமே உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 45வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம் என்றால், இன்னைக்கு இங்கே பேசியது போல நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கோட்டையில் இருக்காங்க, ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்தாலும் அவங்களுடைய முழு நினைப்பும் முழு எண்ணமும் இந்த அன்பகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நேற்று நள்ளிரவு எனக்கு தொலைபேசியில் அழைப்பு, ஒரு 11 மணிக்கு தொலைபேசியில் அழைச்சி, என்னென்னா நாளைக்கு 45வது பிறந்த நாளா இளைஞரணிக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அதே போல் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கெல்லாம் தொலைபேசியில் அழைத்து என்னுடைய வாழ்த்துக்கள், இளைஞரணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் எந்த பொறுப்புக்கு போனாலும், எந்த மிகப்பெரிய பொறுப்பு அடைஞ்சாலும், மாநாட்டில் நான் சொன்னேன்ல, இந்த இளைஞரணி மாநில இளைஞரணி செயலாளர்ன்ற பதவி எப்போவுமே
இந்த எங்களுடைய இளைஞர் அணிக்கு பிராண்ட் அம்பாசிடர்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். அதைத்தான் அவரும் விரும்புவார். என்றால் அவர் உழைச்சிருக்கிறாரு, இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாருன்னா இளைஞர் அணி தான் அதற்கு அடித்தளமிட்டது. இங்கே நிறைய பேர் உள்ளாட்சி பொறுப்புகளில் நிறைய முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இதுவும் நியமன பொறுப்பு கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு. அதேபோல் மாவட்ட செயலாளர்களாக எனக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர்களாக பல பேர் வந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக வந்திருக்காங்கன்னா அது இந்த இளைஞரணி போட்ட இளைஞரணியில் அந்த உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அந்த அடித்தளம் தான். எனவே இன்றைக்கு இந்த முரசொலி சமூக வலைதளங்கள் துவங்கி இருக்கிறோம். ஏற்கனவே இளைஞரனுக்கு என்று ஒரு சமூக வலைதளம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வருவாய் மாவட்டத்திற்குன்னு தனியாக ஒரு சமூக வலைதள பக்கங்கள், இன்ஸ்டாகிராம், எக்ஸ்தலம், ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு மாவட்டத்திற்கும் துவங்கி இருக்கின்றோம். பைலட் ப்ராஜெக்டாக இன்று இங்கே அன்பகத்திலிருந்தே இந்த அடுத்த ஒரு 1.5 மாதங்களுக்கு இந்த சமூக வலைதள பக்கங்கள் இங்கிருந்தே இயங்கும். இதற்கான பயிற்சி இவரை பேசி முடிந்த பிறகு, இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இதற்கான பயிற்சி உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.